அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா ஸ்பெஷல் நல்ல காரம் பொடி தாங்க நான் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து நல்லா ஸ்பைஸியாக காரமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ வந்து பொடி தோசை தாங்க செஞ்சிட்ருக்கேன். இது நல்லா தோசை நல்லா முருகலாக ஊற்றிட்டு மேலே அந்த பொடியை வந்து நிலக்காரம் பொடியை வந்து நல்லா தூவிட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் நெய் போட்டுட்டு நல்லா முருகலாக சுட்டு எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த பொடி தாங்க செஞ்ச போகிறேன். இப்போ இந்த பொடி எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதற்கு வந்து அரை கிளாஸு கருப்பு உளுந்து, உருட்டு உளுந்தோ இல்லைன்னா உடச்ச உளுந்தோ ரெண்டில் எது வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். அதாவது இது வந்து ஒரு பாதி அளவு வறுத்துட்டு இருக்கும் போதேட்டு இது அதே கிளாஸுக்கு நம்ம அரை கிளாஸ் உளுந்து எடுத்தோம் பார்த்திங்களா, அதே கிளாஸுக்கு கிளாஸ் மல்லி எடுத்துக்கோங்க, முழு மல்லி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் சேர்த்து வறுக்கணும். இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டே இருக்கும் போதேட்டு இப்போ இதில் ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து முதல்ல சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் கரிஞ்சிடும். அதனால் மல்லி உளுந்து வந்து ஒரு பாதியெல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறம் சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதிலேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வறுக்கணுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு இருக்கும்போது இப்போ இதில் காஞ்ச மிளகாய், இதில் வந்து மிளகாத்தூள் தாங்க நல்லா காரமாக ஸ்பைஸியாக வந்து போடணும். இது வந்து நல்ல காரமாக இருக்கணும். இது வந்து அதுக்காண்டி நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, நான் வந்து அந்த அளவு காரம் இல்லை, ஓரளவு காரம் வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 25 30 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து எங்கள் அப்பாக்கெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் காரத்தை வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு கோழிக்காய் சைஸு புளி வந்து சேர்த்துக்கிறேன். புளியும் சேர்த்துட்டு அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதை வறுத்து எடுத்துட்டு இது நல்லா ஆற வச்சிடணும். இப்போ வந்து பாருங்கள், நான் நல்லா ஆற வச்சிட்டேன். இப்போ இதில் மிளகாவத்தல இருக்க காம்பு எல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஜாரை எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இதில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த காம்பு இருக்கக்கூடாது. இந்த காம்பு எல்லாத்துலேயுமே காம்பை எடுத்துகிட்டு இதை வந்து பொடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பூண்டு எல்லாம் உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 2 பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இது எல்லாத்தையும் குறையும் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 2 அரைச்சி எடுத்துக்கிட்டேன், பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, ஒரு 6 பல் பூண்டு, அதாவது தேவையான அளவு உப்பு, 6 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா இப்போ பொடி பண்ணி இது ரொம்ப நைஸாக வந்து பொடி பண்ணிடக்கூடாதுங்க. நல்லா குறைன்னு இருக்கிற மாதிரி தான் பொடி பண்ணணும். இப்போ எடுத்து இது பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் பொடி பண்ணி எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். நான் அந்த அளவுக்கு மிளகாய் வத்தல் வந்து சேர்க்கலனாலும் நல்லா சிவப்பாக நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா காரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை நான் வந்து பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, ஆந்திரா ஸ்பெஷல் நல்ல காரம் பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி பொடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.